நண்பர்களே, வெல்கம் டு இமயம் டிபிடி ரயில்வே ஸ்டேஷன் சென்னை. இந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி நகரில் ஒரு கார்னர் பிளாட் நம்ம வந்து சூப்பரான ப்ராடக்ட் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 600-700 மீட்டரில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. 30 அடி ரோடுங்க. ஒரு பக்கம் 30 அடி ரோடு, ஒரு பக்கம் 24 அடி ரோடு. கார்னர் பிளாட்டுங்க, சவுத் வெஸ்ட்டு கார்னரு. நல்ல ப்ராப்பர்ட்டிங்க, டீசெண்டான ஏரியா. ரேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 5000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட், கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோர்ஸ் வரும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு சவுத் சைடில் 58 வரும், அதே போல் நார்த்து சைடில் 57, வெஸ்ட்டில் 25, ஈஸ்ட்டில் 30. ஸோ 5 அடி கோர்ஸ் இருக்குது. ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 5 அடி கோர்ஸ் வருது. ஸோ இது ரெண்டாவும் பிரித்து கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நல்ல ப்ராப்பர்ட்டி, டீசெண்டான ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து வீடு கட்டி குடியிருக்கலாம். பக்கத்தில் ஃபுல்லாக பாருங்கள், பெரிய அரண்மனை மாதிரியான வீடுகளும் இருக்கும், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இதில் இன்னொரு லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரேஷன் ஷாப்பு. ஸோ இந்த ரேஷன் ஷாப்புக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4500 ரூபாவிலேருந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு இருந்தது. சென்டரில் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இப்போ ஓனர் கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்த பாதியாக கொடுக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பாதியும் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா யாராவது சின்ன பீஸை நம்ம வந்து வாங்கிக்கணும், குட் ஃப்ரண்டேஜில், இப்போ 25 இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரண்டேஜில் யாராவது நம்ம வந்து சின்ன வீடாக கட்டிக்கலாம், குட்டி அரண்மனை கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். வாங்கிட்டு உடனே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தோன்னா இந்த ரோடு நீங்கள் ஸ்ட்ரெயிட் ரோடு போயிட்டு லெஃப்ட் எடுத்திங்கன்னா நியூ பெருங்குளத்தூர் போயிடும். ஸோ நியூ பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1.25 கிலோமீட்டரில் நியூ பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். அதே போல் இந்த ரோட்டில் போயிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா அங்கே மெயின் ரோடு வந்துடும். நமக்கு வந்து வண்டலூர் டு வாலாஜாபாத் போகுது இல்லையா, ஸோ அந்த மெயின் ரோடு அங்கே வந்துடும். ஸ்டேட் ஹைவே இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட் ஹைவே வந்துடும். அங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நியர்பையில் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ஜஸ்ட் எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ரொம்ப டீசெண்டான ஏரியாங்க. இந்த ஏரியாவில் இமீடியட்டாக நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி வீடு கட்டி குடியேறிக்கலாம். அவ்வளோ சூப்பரான இடம். ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப ரேர் தாங்க. இந்த ஏரியாவில் உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறீங்க, வண்டலூர் சரௌண்டிங்கில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பஸ்ஸில் நம்ம அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணுவோம். ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா கிளியரான டாக்குமெண்ட்டுங்க. டாக்குமெண்ட்டில் எந்த ஒரு விஷயமும் இல்லை, கிளியரான டாக்குமெண்ட்டு. ஓனர் வந்து ஒரு பிராமின் ஓனரு. ஸோ உங்களுக்கு தெரியும் அவங்களாம் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுருப்பாங்கன்றது தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அருமையான இடம் அப்படின்றத கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம வந்து சொல்லி தான் தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து ரொம்ப இதாக சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, வண்டலூர் சரௌண்டிங்கில் ப்ராடக்ட் கிடைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமாக மாறிப்போச்சு. அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கிறது. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்த இமீடியட்டாக நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்க, அந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் முன்ன பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா இமீடியட்டாக வாங்கிக்கோங்க. ஏன்னா நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம கையை விட்டு போச்சுன்னா திரும்ப கிடைக்கிறது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதே வண்டலூர் சரௌண்டிங்கில் நம்மக்கிட்ட ஒரு சிலர்லாம் சின்ன பிளாட்லாம் கேட்டிருப்பீங்க. பட் உங்கள்கிட்ட நான் வந்து இமீடியட்டாக கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் இல்லாமல் கூட இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சின்ன சைஸான ப்ராப்பர்ட்டியை பிரித்து வாங்கிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையை ஈஸியாக பூர்த்தி செஞ்சுக்கும். அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், காத்துட்ருக்கேன். உண்மையாக நேர்மையாக உங்களோட நான் நன்றி.